சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் வெட்டிக் கொல்லப்பட்ட சங்கரின் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அஜ்மீரிடம் கேட்கலாம். அஜ்மீர், உயிரிழந்த சங்கரின் குடும்பத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? லத்திகா, நேற்று மதியம் 3 மணி அளவில் உடுமலைப்பட்டியில கணவர் மனைவி வெட்டியிருக்காங்க. இதுல சங்கர் என்பவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு செல்லும் முறையில உயிரிழந்திருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த கொமர்லிங்க பகுதியில ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டு இருக்கு. லத்திகா, அஜ்மீர், இந்த சம்பவம் தொடர்பா சங்கரோட உறவினர்கள்லாம் என்ன சொல்றாங்க? லத்திகா, அவங்க உறவினர்கள் காலையில மட்டும் பேட்டி கூறியிருந்த போது இவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினர் தொடர்ந்து அவங்களுக்கு மிரட்டல் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. லத்திகா, அஜ்மீர், தற்போது காவல்துறை பாதுகாப்பு சங்கர் வீட்டுக்கு போடப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. காவல்துறையினர் இதுல என்ன விசாரணை மேற்கொண்டிருக்காங்க? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது இதுல? லத்திகா, தற்போது உடுமலைப்பட்டி டிஎஸ்பி தலைமையில 3 தனிப்படை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையில தனிப்படை அமைச்சிருக்காங்க. இதுல தவமணி, சரவணன், வெங்கட்ரமணன் மற்றும் 3 இன்ஸ்பெக்டர் தலைமையில தனிப்படை போலீசார் குற்றவாளியை தேடி இருக்காங்க. தற்போது சங்கரன் வீட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. லத்திகா.